தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய கொள்கை விளக்க ஆசான் பெரியாரியல் அறிஞர் வே. ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழா இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது. முற்பகல் நிகழ்வு சிந்தனையாளன் பொங்கல் மலர், தமிழ்தேச தன்னுரிமை நூல் வெளியீட்டு விழா ஆகிய இரண்டும் சிறப்பாக நடைபெற நீங்கள் அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து, பிற்பகல் நிகழ்வையும் நீங்கள் சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது நூற்றாண்டுகளின் ஆண்டு. தோழர் வே. ஆணைமுத்து அவர்களுக்கு நூற்றாண்டு. நமக்கு நேர் எதிர்நிலையிலே இருக்கின்ற, இன்றைக்கு இந்திய ஆட்சி அதிகாரத்தையும் இந்தியாவையும் தன் கைக்குள் வைத்து கொண்டிருக்கின்ற பாசிச ஆர்எஸ்எஸ், பாஜகவின் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்ட நூற்றாண்டு 1925 அக்டோபர் 10 விஜயதசமி நாளிலே ஒரு 5 பேர் கூடி ஹெக்டேவர் வீட்டிலே தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்தியாவையே தன் வாயில் விழுங்கி இந்தியாவையே சின்னாபின்னமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற 30 கோடி இஸ்லாமியர்களையும், தலித் மக்களையும், பழங்குடியினரையும் பாழ் செய்யும் நோக்கில் பல்வேறு நச்சு கருத்துக்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரத்திலே நாம் எதிரி முற்பகலிலே பலரும் சுட்டி காட்டியது போல நம்முடைய எதிரி யார் என்பதை சரியாக நாம் அடையாளம் கொண்டு கொண்டால்தான் நாம் நம்முடைய கருத்தை அதற்கேற்ப எப்படி மேலும் வளப்படுத்த வேண்டும், செயல் திட்டங்களை தீட்ட வேண்டும், போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்மையிலே தான் ஆர்எஸ்எஸ் 2025 அக்டோபர் முதல் இந்தியா முழுவதும் மிக பிரம்மாண்டமான அளவிலே அதனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது. அதேபோல இந்திய பொதுவுடைமை கட்சி தோற்றம் பெற்றது குறித்த பல்வேறு வரலாற்றிலே முரண்பாடுகள் இருந்தாலும் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்ற உண்மை, 1925 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டு அஜாஸ் அகமது என்கின்ற ஒரு மார்க்சிய ஆய்வாளர் எழுதுவார், 20ஆம் நூற்றாண்டு என்பது புரட்சிகளின் நூற்றாண்டு என்று எழுதியிருப்பார். 1900 முதல் 1980 வரையில் உலகம் முழுதும் புரட்சிகள் வெடித்தன. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இதற்கிடையே தேசிய இனங்களின் விடுதலை, ஐரோப்பாவில் பல்வேறு மொழிகளின் அடிப்படையில் தேசிய இனங்கள் விடுதலை, காலனி ஆட்சி அதிகாரத்திலே இருந்து விடுதலை, காலனி ஆட்சி விடுதலை, பல்வேறு இந்தியாவிலே உலக வரைபடத்திலே 1/3 பங்குக்கு மேல் இருந்த நாடுகள் சோசியலிச நாடுகளாக இருந்தன என்பதையெல்லாம், ஆனால் இன்றைக்கு தலைகீழாக இன்றைக்கு இந்தியா உலகத்திலே ஒரு சோசியலிச நாடு ஒன்று இருக்கிறது என்று சொல்லுவதற்கு கூட, முழு சோசியலிச நாடு என்று சொல்லுவதற்கு கியூபா ஒன்று வேணுமானால் சொல்லலாமே தவிர நம்முடைய சீனாவை கூட அதிலே சேர்க்க முடியாது. அதிலே ஒற்றை கட்சி சர்வாதிகாரம்தான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர அது பெயரளவிலே கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரிலே அது நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு சோசியலிசம் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த நாடுகளிலே எல்லாம் சோசியலிச ஆட்சி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் உலக மக்கள், உழைக்கும் மக்கள், பாடுபடுகின்ற மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள், சுரண்டப்படுகின்ற மக்கள், எந்தன் பேராலும் ஆதிக்கம் செலுத்தப்படும் மக்கள், இவர்கள் எல்லாருக்குமான விடுதலை என்பது மார்க்சிய தத்துவம், மார்க்சியம் ஒன்றே என்றைக்கு இருந்தாலும்
மார்க்சிய தத்துவம் ஒன்றே தான் விடுதலையை தரும். அந்த வகையிலே உலக நாடுகளிலே சோசியலிச நாடு இல்லை என்ற கவலையெல்லாம் ஒரு ஒதுக்கிவிட்டு நாம் சோசியலிச கொள்கையை, சமத்துவ கொள்கையை முன்னெடுப்பதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். 1925 அதற்கு முன்னாலே மார்க்ஸ் காலத்திலே தொடங்கப்பட்டு படிப்படியாக அது எப்படி உலக அளவில் வளர்த்தெடுக்கப்பட்டு ஒரு பெரும் புகழையும் பெரும் செல்வாக்கையும் பெற்றதோ அதை போல நாம் பெற வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையிலே நமக்கு இந்த பொது உடைமை கட்சியினுடைய தோற்றம் தன்னுடைய நூற்றாண்டும் இது என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதன் நூற்றாண்டு. 1924 ஜான் மார்ஷல் என்பவர்தான் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் லண்டன் என்ற இதழிலே 1924 தான் இந்த 24 தான் அவர் ஒரு விரிவான கட்டுரையை எழுதினார். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஆரிய நாகத்திற்கு முற்பட்டது, ஆரிய நாகத்திலிருந்து மேம்பட்டது. அதுவரையிலே இந்தியாவில் இருந்த பார்ப்பனர்கள் வேத காலம்தான் இந்தியாவினுடைய பொற்காலம், இந்தியாவின் தொடக்கம் என்பது வேத காலம்தான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் முறியடித்து வேதகாலம் என்பது 1800 இருந்து தான் இங்கே ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் என்று இன்றைக்கு இர்ஃபான் அபீப், ரோமிலா தாப்பர் போன்ற RS சர்மா போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும். அதை ஜான் மார்ஷல் அவர்கள் தான் முறியடித்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நகர நாகரிகம், அப்போது ஆரியர்கள் நாடோடிகளாக கால்நடைகளை மேய்த்து கொண்டு ஒவ்வொரு பகுதியும் தேடி திரிந்து கொண்டிருந்த நாகரிகமற்ற ஒரு காட்டுமிராண்டி கும்பலாக இருந்தார்கள் என்பதை உலகிற்கு மெய்ப்பித்தது. சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய திராவிட நாகரிகம் என்பது பலராலும் இங்கே உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஐராவத மகாதேவன், IAS அதிகாரி R பாலகிருஷ்ணன் போன்ற எண்ணற்ற அறிஞர்கள் இது பற்றியெல்லாம் தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே இப்பொழுது சிவகலையிலே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்ற இரும்பின் பயன்பாடு என்பது இன்றைக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது யாரும் நினைத்து பார்க்காத ஒரு வியப்பு. 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக 1400 டிகிரி வெப்பநிலையிலே இரும்பை காய்ச்சி கருவிகளை செய்வதற்கான ஒரு விஞ்ஞான அறிவை தமிழர்கள் பெற்றிருந்தார்கள். சிந்து சமவெளி நாகரிகமும் நம்முடைய தமிழ் நாகரிகம் ஒன்றே என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. அந்த சான்றுகளை மெய்ப்பிக்கின்ற வகையிலே சிந்தனையாளன் கட்டுரை சிந்தனையாளன் பொங்கல் மலரிலே முனைவர் நம்முடைய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த வெங்கடேசன் ஒரு சிறந்த கட்டுரையும் சிறந்த வரைபடத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை என்னுடைய முன்னுரையாக சொல்லி இந்த நிகழ்விற்கு வரவேற்புரையாற்ற தலைமை குழு உறுப்பினர் மு. சாமிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் தன் மக்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்தவர், சிறந்த தமிழ் பற்றாளர், இனிய பண்பாளர். ஆண்டுதோறும் அவர் வாழ்கின்ற பகுதியிலே திருக்குறள் பொங்கல் விழாவின் போது திருக்குறள் மாணவர்களுக்கு போட்டி நடத்தி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த தலைமை குழு உறுப்பினர் சாமிநாதன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இங்கு கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பத்தூருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நான் குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியாற்றிய போது காவிரி, தென்பெண்ணை, பாலாறு 3 ஆறுகளிலும் குடி தண்ணீர் பெறக்கூடிய ஒரே மாநகராட்சி எனக்கு தெரிந்து திருப்பத்தூர் மாநகராட்சி தான். அந்த 3லும் என்னுடைய சிறிய பங்கு உண்டு. எனக்கு இந்த திருப்பத்தூருக்கும் 50 ஆண்டு கால தொடர்பு உண்டு. அந்த உரிமையில் சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் மூடப்பழக்கம் என்னும் முடைநாற்றம் வீசிக்கொண்டிருந்த போது காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமாய் வந்த தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன், அறிவாசான் அவர்களால் அறிஞர் என்று போற்றப்பட்ட
எங்கள் கருத்து கருவூலமான ஆணைமுத்து ஐயா. அவர் என்னை குறிப்பிடும் போதெல்லாம் எங்கள் ஜில்லாக்காரர் என்று பெருமையோடு சொல்லுவார். நானும் அவரும் திருச்சி ஜில்லாக்காரர்கள். பழைய வாணியில் சொன்னால் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எல்லா பற்றையும் திறந்தாலும் அவருக்கு அந்த மாவட்ட பற்று எத்தனை முறை ஆனாலும் எங்கள் ஜில்லாவை சேர்ந்தவர் என்று பெருமையுடன் கூறிக்கொள்வார். அத்தகைய ஆன்றோர் பெரிய தந்தை பெரியார் அவர்களால், உலகிற்கே அறிவாசானான தந்தை பெரியார் அவர்களாலே அறிஞர் என்று போற்றப்பட்ட, பேரறிஞர் என்று போற்றப்பட்ட அந்த ஐயா திருச்சி பெரியாரியல் அறிஞர் திருச்சி ஆணைமுத்து அவர்களின் அடிதோன்றி நாங்கள் அவர் அடியொற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் முதலில் இந்தியாவில் பொது உடைமை மலர, மார்க்சியம் மலர தந்தை பெரியார் அம்பேத்கர் வழியை தவிர வேறு சிறந்த வழி இல்லை என்று எங்களுக்கு வழிகாட்டியவர். வருக வருக வருக, அமர்க. சற்று ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஐயா ஆணைமுத்து அவர்களிலும் எனக்கு பழக்கம் உண்டு. அதாவது சொந்த ஜில்லாக்காரருங்கிற முறையில் மட்டும் இல்லை, இயக்கத்திலும் ஒரு பற்றோடு இருந்தோம். அத்தகைய அறிஞருடைய நூற்றாண்டு விழாவை வரவேற்புரை ஆற்ற கிடைத்த பெருமையை நான் பெருமையாக நினைக்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தும் முகிலன் என்பவரை பற்றி இதுவரையிலையும் தந்தை பெரியார் ஆணைமுத்துவை பற்றி சொன்னேன். ஆணைமுத்து ஐயா என்ன சொன்னார் என்றால், நம்மளுடைய இயக்கத்தின் அறிவு பெட்டகம் என்று முகிலன் அவர்களை என்னிடம் கூறியிருக்கிறார். அத்தகைய அறிவு பெட்டகம் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறந்த முறையில் தமிழாக்கம் செய்து அனுப்பிய ஒன்றே அவருடைய சிறப்பிற்கு சான்றாகும். அத்தகைய திரு முகிலன் அவர்களையும் முகிலனை வருக என வரவேற்கிறேன். இரண்டாவதாக, தென்னாட்டில் 2 திராவிட பல்கலைக்கழகங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருடைய எந்த அடைமொழியும் வேண்டாம், அவருடைய கூற்றுக்கிணங்க கர்நாடகம், ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கின்றனவா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு விடை உண்டு. இந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து நமது நாட்றாம்பள்ளி, கொத்தூர், பொச்சூர் அருகே உள்ள குப்பத்தில் திராவிட பல்கலைக்கழகம் இந்த 4 மாநிலங்களின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டு 4 மாநிலங்களின் நிதி உதவியுடன் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு திராவிட பல்கலைக்கழகம். இன்னொரு திராவிட பல்கலைக்கழகம் நடமாடும் திராவிட பல்கலைக்கழகம். இது நான் ஏதோ இதுக்கோ சிறப்பாகவோ உயர்வு நவர்ச்சியாகவோ சொல்லவில்லை, உண்மையிலே உளமாற சொல்கிறேன். அப்படி நடமாடும் திராவிட பல்கலைக்கழகமான திரு சுப வீரபாண்டியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்னங்க வருது அவங்க நாங்கள்லாம் ஒரே இயக்கம், நாங்களே சொல்ல முடியாத. திருச்சியை சேர்ந்த நரைமுடித்து திரை வழங்கிய கரிகால் பெருவளத்தான், அவருக்கு திருமாவளவன் என்ற பட்ட பெயரும் உண்டு. திருமாவளவனைப் போல சிறு வயதிலேயே பொதுச் செயலர் எங்கள் இயக்கத்தில் பேரறிஞர் பெரியாரியல் ஆய்வறிஞர் ஆணைமுத்துக்கு அவர்களுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவியை ஏற்று எங்களின் கொள்கைகளை செயல்படுத்த துடிப்புடன் விளங்கும் திரு துரை சித்தார்த்தன் பொதுச் செயலாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா நடமாடும் பல்கலைக்கழகம், திராவிட பல்கலைக்கழகம் கூறியது போல திராவிட இயக்க வரலாற்றின் கருத்து கருவூலம், கருத்து பெட்டகம், தரவுகளுடன் எதிரிகளை திணறடிக்கும் பேச்சு உண்மை கொண்ட
திரு வாலாஜா வல்லவன் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நல்லத்தம்பி சட்டமன்ற உறுப்பினர் திருப்பத்தூர் அவர்களையும், தோழர் இரா முல்லை அவர்களையும், வீரத்தந்தை குயில்தாசன் அவர்களையும், வீரத்தந்தை என்பதில் பல பொருள்கள் அடங்கியுள்ளது. வீரனை பெற்ற தந்தை மேடைக்கு வர குயில்தாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு வீரம் செறிந்த மகனை பெற்றது மட்டுமல்லாமல் வீரச்செறிவுடன் போராடி அவரை மீட்டதினால் அவர் வீரத்தந்தை ஆகிறார். அவர்களையும் என்னோடு பாலாறு அப்பர் பாலாறில் இரா முல்லை என்னுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். கீழ்பாலாறு பகுதியைச் சேர்ந்த காஞ்சி அமுதன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் உரிமை கூட்டமைப்பு அவர்களையும், தீத்தாண்டப்பட்டு முருகேசன் அவர் திருவண்ணாமலை மாவட்ட மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்களையும், அண்ணா சரவணன் மாநில துணை பொதுச் செயலாளர் பகுத்தறிவாளர் கழகம் அவர்களையும், ஜே ரூபன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவம் அவர்களையும், குருசிலாப்பட்டு மணி என்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர் அவர்களையும், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மாப்பே போக்கா சி நடராஜன் தோழர் அவர்களையும், இரா கலியபெருமாள் திருச்சி மாவட்ட செயலாளர் மாப்பே போக்கா அவர்களையும், குப்புசாமி ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி அவர்களையும், புரட்சி கவிஞர் கலை இலக்கிய மன்றத்தைச் சேர்ந்த வேலூர் பன்னீர்செல்வம் அவர்களையும், இறுதியில் நன்றி உரை வழங்க வந்திருக்கும் முத்தமிழன் காட்டுமன்னார் கோயில் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சிறந்த உரைகளை கேட்க அவளுடன் காத்திருக்கும் அனைத்து பெருமக்களையும் மீண்டும் நன்றியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் ஆணைமுத்து வழியில் மார்க்சியத்தை அடைய வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. ஒரே வழிதான், பெரியாரிய அம்பேத்கரிய வழி மட்டும்தான் உண்டு. இதை இந்தியா முழுக்க நெறிப்படுத்திய பேரறிஞர் ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழாவில் வரவேற்பை நலன்களை கிடைத்த வாய்ப்பை பெரும்பெறாக கருதுகிறேன். நன்றி.